ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சினிமா வித் மீ காமேஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா சூப்பரான படத்தோட அப்டேட் தான் பார்க்க போறோம். அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா வார் 2. ஸோ வார் 1 பார்த்தீங்கன்னா சினிமால ரிலீஸ் ஆயிட்டு ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துன்னு சொல்லலாம். லைக் நம்ம மெயினா நம்மளோட ஃபேவரட் ஆக்டர் ரித்திக் ரோஷன். ஸோ அவரு இந்த படத்தை நடிச்சிருந்தாரு, லீட் ரோல் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த படத்துல டைகர் ஷெராஃப் நடிச்சிருந்தாரு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ படத்துல நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். வார் 1 பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கதை களத்துல இருந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்காக அவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கொடுத்திருந்தாரு. டைகர் ஷெராஃபோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. அந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஆக்டிங்கும் இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸும் சரி, அந்த படத்தோட கதைகளவும் சரி, லைக் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. ரித்திக் ரோஷனோட புது வெர்ஷனையும் அந்த படத்துல பார்த்தோம்னு சொல்லலாம். இப்போ அந்த படம் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா லைக் வார் 2. வார் 1 ஒரு டிஃப்ரெண்டான பேஸ் ஸ்டோரி இருந்துச்சு. இப்போ வார் 2 பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வார் 2ல என்னென்ன மெயின் அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த படத்தோட லைக் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த படத்துல ஒரு புதுசான ஒரு ஆக்டர் வரப்போறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 அப்டேட் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட் 17, அதாவது இந்த மந்த் 17ல இருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல ஒரு பெரிய மெயின் லீட் நடிக்க போறாரு. போன படத்துல பார்த்தீங்கன்னா டைகர் ஷெராஃப் லைக் ரித்திக் ரோஷனுக்கு ஒரு ஒரு மெயின் லீட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல ரித்திக் ரோஷனுக்கு ஒரு ஆப்போசிட் மெயின் லீட் யார் பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர். ஸோ என்டிஆரும் லைக் ரித்திக் ரோஷன் காம்போவும் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேர் காம்போ எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல கூடிய சீக்கிரம் அவங்க நிறைய அப்டேட் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே தான் இந்த படத்தோட மெயின் அப்டேட்ஸ் எல்லாமே சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேர் கலந்து இந்த படம் நடிக்கிறதுனால இது ஒரு சூப்பர் ஹிட் படம்னு சொல்லலாம். ஏன்னா ஜூனியர் என்டிஆர் சொல்லவே தேவை, ஒரு ஆக்டிங் அவரோட கரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃபிலிம்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் ரித்திக் ரோஷன் கரியர் ஹிந்தி ஃபிலிம்ஸ்லாம் லைக் அவ்வளோ ஆசமா இருக்கும். ஸோ இந்த 2 டாப் ஹீரோஸ் கம்பைன் பண்ணி நடிக்கிறதுனால இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா என்னோட சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.